சசிகுமார் என்பவருடைய மகள் சிறுமி ஜனனி படுகொலையை கண்டித்து இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்திற்கு கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கும் அன்பு தம்பி செல்வசங்கர் அவர்களே மற்றும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட தமிழகமெங்கும் பரவலாக வந்திருக்கும் நம்முடைய கிறிஸ்தவர்ம சமுதாயத்தின் இன சொந்த பந்தங்கள் அனைவரையும் வருகிறவரிடம் வரவேற்கிறேன். இதே போன்ற ஒரு உணர்வுடன் தமிழகமெங்கும் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் போராட்டம் ஒரே நேரத்தில் நாம் நடத்தியதால் அரசு இன்று திரும்பி பார்க்கும் விதமாக நம்முடைய ஆர்ப்பரிக்கும் அளவுக்கு நடந்திருக்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சியாக இருந்தால் அதை செஞ்சுருக்கோம். நம்மளால ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்த ஒரே கட்டமைப்பு ஏற்படுத்துறதுக்கான ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டு இருக்குன்னா தமிழ்நாடு பூரா நம்ம போராடக்கூடிய ஒரு போராட்ட காலத்தை நம்ம ஒரே நாளில் ஒரே நேரத்தில் அந்த டைமும் சரியாக இருக்கணும், நாளும் சரியாக இருக்கணும். அதே நேரத்தில் நம்ம போராடக்கூடிய அளவு ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தினா தான் நாம் வளர்ந்துட்டோங்கிற அர்த்தம். அந்த அளவு ஒரு வளர்ச்சியை ஒரு அமைப்பாக இருந்து ஏதாவது ஒரு தலைமைங்கிற அமைப்பாக இருந்து நாம் ஏற்பாடு பண்ணி இதுக்கான கட்டமைப்பை எல்லாரும் விட்டு கொடுத்து ஒரு நிலையான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துறதுக்கான ஒரு வலுவான ஒரு இதை நம்ம அமைக்கிறதுக்கு நம்மளாம் ஒற்றுமையாக இருக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அப்படி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி விட்டோம் என்றால் அதுவே மிகப்பெரிய வெற்றி நமக்கு. அப்படி ஒரு கட்டமைப்பு என்று ஏற்படுத்திருக்கோம். அன்றைக்கு நாம் வெவ்வேறு நாட்களிலே போராட வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரே நாளிலே போராடி ஒரே நாட்டிலே வென்றலாம். அந்த ஒரு அமைப்பு நம்ம ஏற்படுத்த வேண்டும். அதுக்கான ஆயத்த பணிகளை நம்மளால் மேற்கொள்ள வேண்டும். பணிந்து கொடுக்கீங்க. இந்த படுகொலையை தடுக்க வந்த மற்றொரு மாணவி லட்சியாவே பயங்கர படுகாயத்துடன் இன்னைக்கு ஆஸ்பத்திரியில் மருத்துவ பரிசோதனை ஈடுபட்டு குற்றவாளியே அதே மருத்துவமனையில் அதே வார்டில் வச்சுதான் வேதனைக்குரிய. நாங்கள் இந்த தாய்வாப்பட நேரத்தை வச்சு கலாய்வு பண்ணாத பல விஷயங்களை ரொம்ப பிரச்சனையான நிதானமான ஒரு ஒயின் ஷாப்லேருந்து 5 பேர் சேர்ந்து திட்டம் போடுறாங்க. 5 பேர் சேர்ந்து திட்டம் போட்டு எப்படி பண்ணணும்னு தைச்சு போட்டு கரெக்டாக செய்கிறாங்க. ஆனால் குற்றவாளி ஒருத்தர் தான் ஆப்பிட்டுருக்காங்க. பாக்கி 4 பேர் இந்த வரைக்கும் ஆகப்படலை. இதுவரைக்கும் மறைக்காங்க. அவன் எந்த அமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கானா, எம்எல்ஏ கட்டுப்பாட்டு இருக்கான். இதுவரைக்கும் இந்த தகவல் இது கதை கிடையாது.